கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானத்துக்கென்று ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் தியானிப்போம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிறதான நிருபம். ஆகவே இந்த நிருபமானது ரோமாபுரி உள்ள மக்களுக்காக எழுதப்படுகிற வார்த்தை. மனித வாழ்க்கையில நீதிமானாகிறது கடவுளுடைய கிருபையினாலே தான் மனிதன் நீதிமானாக முடியும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இறைவனை சார்ந்து, இறைவனுக்கு பயந்து, இறைவனிடத்தில் பக்தியாக பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு மனிதன் நீதிமானாக கருதப்படுகிறான். வேதத்திலே எல்லா மனிதர்களையும் நீதிமான் என்று கூறப்படவில்லை. ஒரு குறிப்பிட்ட நபர்களை மாத்திரம் குறித்து நீதிமான் என்று கூறப்படுகிறது. அதிலே ஒரு மனிதன் நோவா என்று நாம் பார்க்கிறோம். அந்த நோவாவை குறித்து வேதத்தில் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல முற்பிதாவாகிய ஆபிரகாம் நீதிமான் என்று கருதப்படுகிறார். அதற்கு பின்பாக சில மனிதர்களை குறித்து வாசிக்கும் பொழுது நீதிமான் என்று வாசிக்கிறோம். அதை கடந்து யோபு புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது யோபு நீதிமான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிதான காரியம். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அந்த இயேசுவை குறித்து பிலாத்து சொல்லுகிறான், இவர் நீதிமான், இவரில் ஒரு குற்றத்தையும் நான் காணேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். யூதர்கள், ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் இவர்களெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை குற்றப்படுத்தி சிலுவை மரணத்துக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள். அப்பொழுது பிலாத்து ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சில கேள்விகளை கேட்கும் பொழுது, நீ என்னிடத்திலே சொன்னால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி பிலாத்து கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், இது தேவனால் நியமிக்கப்பட்டது, இது தேவனுடைய சித்தமானது. ஆகவே என்னை மரணத்திலிருந்து விடுவிக்க உம்மால் கூடாது, இது தேவனுடைய திட்டம், தீர்மானம் என்று சொல்லி பிலாத்துக்கு ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். பிலாத்து யூத மத தலைவர்களை பார்த்து, ஆசாரியர்களை பார்த்து, பரிசேயர்களை பார்த்து, சதுசேயர், வேதபாரர்களை பார்த்து இவர் நீதிமான் என்று இயேசுவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் நீதிமானாகிய இயேசு, குற்றமற்ற இயேசு, பாவமில்லாத இயேசு, எந்த தவறும் செய்யாத இயேசு மரணத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக. 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் போது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார்.
அன்புக்குரியவர்களே கவனிங்கள், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். யார் செய்த பாவம்? நாம் செய்த பாவம், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம், நம்முடைய ஆதி பிதாவாகிய ஆதாம் செய்த பாவம். ஆகவே எல்லாருடைய பாவங்களையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே, ஏனெனில் அவர்தாமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு பூமிக்கு எதற்காக வந்தார் என்றால் பாவிகளை ரட்சிக்க. பாவிக்காக மரிக்கவே இயேசு வந்தார். பரிசுத்தவானுக்காக அல்ல, நீதிமானுக்காக அல்ல, பாவிகளுக்காகவே. அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் பாவிகள் தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. வேதம் சொல்வது, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமானுக்காக அல்ல, பாவிகளுக்காகவே. பரிசுத்தவான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காகவே, துன்மார்க்கர்களுக்காகவே, அக்கிரமக்காரர்களுக்காகவே, துரோகிகளுக்காகவே இயேசு கிறிஸ்து மரித்தார். அவருடைய மரணம் ஒரு சரித்திரத்தை உண்டாக்கினது. இன்றைக்கும் சரித்திரம் படைத்த ஒரே ஒரு இரட்சகர் உண்டானால் அவர் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. சரித்திர நாயகன், சரித்திர புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றார். யாருக்காக? பாவிகளுக்காக. மனிதன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் பாவிதான். ஆகவேதான் எரேமியா எழுதுகிறார், நான் பாவத்தில் உருவானேன். சங்கீதக்காரனாகிய தாவீது அரசன் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவம் இருக்கிறது. அவனவன் தன் இச்சையினால் இழுக்கப்பட்டு பாவத்துக்கு உட்படுகிறான். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை உண்டாகிறது. ஆகவேதான் ரோம புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே வாசிக்கும் போது 23 வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். யார் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் தான் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான். அப்ப உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதனும் பாவம் செய்கிறான். அப்ப பாவம் செய்கிற மனிதர்கள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானவர்கள். ஆதாம் முதற்கொண்டு எல்லோரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள், மரணத்துக்கு ஏதுவானவர்கள். ஆகவே எல்லா மனிதனுடைய பாவங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். பாவத்தை ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், தேவனால் படைக்கப்பட்ட மனிதன், மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அல்ல. தேவனுடைய கரத்தினாலே தேவன் மண்ணை எடுத்து அதை பிசைந்து அதனாலேதான் மனுஷனை உருவாக்கினார். மண்ணான மனிதன், அந்த மனிதனுக்கு நாசியிலே சுவாசத்தை தந்தார். அந்த மனிதன் ஜீவாத்மாவானான். அந்த மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் பாவாத்மாவானான். இதை பார்த்த பரமாத்மா இந்த பாவ ஆத்மாவை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்திலிருந்து மனிதன் விடுவிக்கப்படுகிறான். அவன் ஜீவாத்மாவாக மாறுகிறான். என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர் ஆண்டவராகிய இயேசு. மனிதனுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
மனிதனுடைய பாவத்துக்காக மரித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயித்தார். மரித்த 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. உலகத்திலே மரித்த எல்லா மனிதனுடைய கல்லறையும் மூடப்பட்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு ரட்சகர், இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஆகவேதான் அவருடைய கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்கிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். இந்த பூமியிலே யார் நல்லவன்? நீங்கள் யாரை நல்லவன் என்று சொல்ல முடியும்? தங்களை நல்லவன் என்று எல்லோரும் சொல்லிக் கொள்ளலாம், நல்லவர்களாக நடிக்கலாம், நல்லவர்களாக ஏமாற்றலாம். ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் நல்லவனா கெட்டவனா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அது தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம். நல்லவர்கள் என்று அவர்களை சான்றளிக்க முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு வாலிபன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இந்த பூமியிலே நீதிமானாய் வாழ்ந்தவர், உத்தமனாய் வாழ்ந்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தவர், எந்த தீமையும் செய்யாத சுத்த கண்ணர், எல்லா மனிதரையும் மன்னிக்கிறவர். ஆனால் அவர் தன்னை நல்லவர் என்று சொல்லவே இல்லை. தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று அவர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நல்லவனுக்காக மரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் யார் நல்லவன்? யார் நல்லவர்கள்? யார் நல்லவள்? தேவனை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, கெட்டவராகிய நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஏற்றார். ஆகவேதான் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமடுத்தி அவரை தந்தொடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு நீதிமான் மீது அல்ல, பரிசுத்தவான்கள் மீது அல்ல, நல்லவர்கள் மீது அல்ல, பாவிகளை இயேசு நேசிக்கிறார். தேவன் பாவிகளை நேசிக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடினாலே தன் சொந்த குமாரனை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தார். தேவனால் படைக்கப்பட்டவன் தான் மனிதன். அந்த மனிதன் செய்த பாவத்துக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தார். அதாவது கெட்டவர்களுக்காக கொடுத்தார், பாவிகளுக்காக கொடுத்தார். என் அன்புக்குரிய சகோதரனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் நீதிமான்கள் அல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களும் அல்ல, நீங்கள் நல்லவர்களும் அல்ல. அப்படியானால் நீங்கள் பாவிகள், நீங்கள் கெட்டவர்கள், நீங்கள் துன்மார்க்கர் இல்லை என்று மறுக்க முடியாது. துன்மார்க்கராகிய உங்களுக்காக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களை ஏற்றுக்கொண்டார். பாவிகளாகிய உங்களுக்காக, எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சற்று சிந்தியுங்கள். ஒரு வீட்டிலே பிள்ளைகள் தவறு செய்யும் போது அந்த தவறுகளை சொல்லுகிறவர்கள் எப்படி சொல்வார்கள்? பிள்ளைகள் செய்த தவறை தாய் தகப்பன் மீதுதான் சொல்வார்கள். இந்த தாய் தகப்பன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை, ஒழுக்கமாக வளர்க்கவில்லை, நல்ல முறையில வளர்க்கவில்லை என்று சொல்லி பெற்றோர்களை குறை சொல்வார்கள், குற்றப்படுத்துவார்கள். இன்னாருடைய பிள்ளை, தகப்பனுடைய பெயர் சொல்வார்கள், இன்னாருடைய பிள்ளைதான் இந்த தவறை செய்தான். ஆகவே அந்த தகப்பனிடத்துல வந்து உன் பிள்ளை பாவம் செய்தான், உன் பிள்ளைக்காக நீதான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? பெற்றோர்கள் சொல்வார்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்வார்களா? இல்லை. அவனை உதையுங்கள், அவனை தண்டியுங்கள். அவன் செய்த தவறை அவன் உணர வேண்டும். நீங்கள் தான் அவனை தண்டிக்க வேண்டும். அவன் எங்கள் வார்த்தையை கேட்கவில்லை, ஆகவே காவல்துறைக்கு புகார் அளியுங்கள், அவர்கள் அவனை சிறைக்குட்படுத்தட்டும், அவனை தண்டிக்கட்டும் என்று சொல்லி அனுப்புகிற பெற்றோர்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தவறு செய்து கொண்டிருந்தால் பெற்றோர் இதுதான் செய்வார்கள். எந்த பிள்ளைகள் செய்கிற தவறையும் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தவறையே ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள் எப்படி தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு சின்ன கடன் அல்லது ஒரு 50,000 ரூபாய் கடன் அல்லது ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன், பெற்றோரிடத்திலிருந்து உன் பிள்ளை கடன் வாங்கி விட்டான், நீ கடனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவார்கள்? 50 ரூபாய் இருந்தால் கொடுத்து விடுவார்கள், 500 ரூபாய் இருந்தால் கொடுத்து விடுவார்கள், 5000 ரூபாய் இருந்தால் கூட கொடுத்து விடுவார்கள். 5 லட்சம் 10 லட்சம் கோடி என்று சொன்னால் வீட்டை விட்டு விரட்டி விடுவார்கள். ஆனால் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை, தன் பிள்ளைகளுடைய காரியங்களை கண்டு இவ்விதமாய் ஒரு முடிவு எடுப்பார்கள். வீட்டை விட்டு போய்விடு, உன்னால் எனக்கு தொந்தரவா இருக்கிறது, அவமானமா இருக்கிறது சொல்லி விடுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. மனிதனை படைத்ததினாலே, தேவன் மனிதனை படைத்ததினாலே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதன் படைக்கப்பட்டபடினாலே, மனிதனுடைய பாவத்தை நம்மை உண்டாக்கின, உருவாக்கின, படைத்த, படைப்பின் காரணராகிய, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறார். பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. பாவ நிவாரண பலியாக தன்னுடைய குமாரனை பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். குமாரனும் பாவ நிவாரண பலியாக தன்னை சிலுவையிலே கொடுக்கிறார். நீதிமான் அல்ல, பரிசுத்தவான் அல்ல, நல்லவர்கள் அல்ல, தீயவர்களுக்காக, கெட்டவர்களுக்காக, பாவிகளுக்காக இயேசு சிலுவையிலே மரிக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் பாவிகளாகிய நமக்கு, துரோகிகளாகிய நமக்கு யார் முன் வருவார்? பாவிகளாகிய நம்மை மீட்க, நம்மை ரட்சிக்க, நம்மை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நீங்கள் நீதிமானா? இல்லையே. நீங்கள் நல்லவர்களா? இல்லையே. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அந்த அன்புதான் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம். சொந்த குமாரனையே
உனக்காக, எனக்காக, உங்களுக்காக, எனக்காக கொடுத்தாரானால் அவர் எவ்வளவு அன்புள்ளவர். கெட்டு போன நமக்கு, கெட்ட குமாரனாகிய நமக்கு, கெட்ட மனிதர்களாகிய நமக்கு, பாவ மனிதர்களாகிய நமக்கு, அயோக்கியர்களாகிய நமக்கு ஒரு மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் இயேசுவின் மூலமாக கிடைத்ததல்லவா? நாம் சற்று சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, ரோமர் நிருபத்திலே சொல்லப்படுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Greatest love is true love. எவ்வளவு பெரிய அன்பு, இது எவ்வளவு உண்மையான அன்பு. இன்றைக்கு இந்த உண்மையான அன்பை விட்டு விலகி ஓடுகிறவர்கள் எத்தனை பேர்? பொய்யை நம்பி ஓடுகிறார்கள். பொய்யான உறவு, பொய்யான நட்பு, பொய்யை நம்பி ஓடுகிறதான மனிதர்கள். ஆனா உண்மையான அன்பு இயேசுவின் அன்புதான். இந்த இயேசுவின் அன்பை விட்டு விலகி ஓடுகிற மனிதனே, என் சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன்! இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்துல வாழ்கிற நம் மீது அன்பு கூர்ந்த ஒரே ஒரு கடவுள் நம்முடைய தேவனாய் கர்த்தர். இந்த கர்த்தராகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை தந்தார். அந்த சொந்த குமாரன் நமக்காக ஜீவனை தந்தார். அந்த ஜீவனை தந்த இயேசுவின் அன்புக்கு ஈடாக ஒரு அன்பு உலகத்துல இல்லையே. இயேசுவின் அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பு இல்லையே. சிந்தியுங்கள். எப்படி ஜீவன் தந்த இயேசுவை விட்டு விலகி வாழ முடியும்? உனக்காக உயிரை கொடுத்த இயேசுவை விட்டு எப்படி நீ விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கைக்குரியது மரணம் நிச்சயம். இனி காலம் செல்லாது. நாட்கள் பொல்லாதவிழா இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது அனுக்கிரக காலம், இது ரட்சணை நாள். இந்த நாளிலே இந்த அன்பை புரிந்து கொள்ளுங்கள். உனக்காக மரித்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உனக்காக ஜீவனை தந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கலாம், நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கலாம். ஆனால் பாவியாக எனக்காக மரித்தாரே என் ஆண்டவர் இயேசு என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு என்றும் மாறாத அன்பு, இன்றும் மாறாத அன்பு, என்றுமே மாறாத அன்பு. இந்த மாறாத அன்புள்ள இயேசு உன்னை அன்போடு கூட அழைக்கிறார். கல்வாரி அன்பு உன்னை கனிவோடு அழைக்கிறது. கல்வாரி அன்பு இன்றைக்கு உன்னை அழைக்கிறது. நாளை தினம் நம்முடையது அல்ல, இன்றுதான் நம்முடைய தினம். இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம், இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், இன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், இன்றைக்கே இயேசுவை நோக்கி பாவங்களை அறிக்கையிடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெற இருதயத்தை திறப்பாயா? உன் இருதயத்தை கொடுப்பாயா? இருதயத்திலே ஏற்றுக்கொள்வாயா? ஆண்டவராகிய இயேசு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக. ஆமென். அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே விசேஷமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லுகிறபடி நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் நாங்கள் நீதிமான்கள் அல்ல, நல்லவர்களும் அல்ல. பாவியலாகிய எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரேன், கெட்டவர்களாகிய எங்களுக்காக சிலுவையிலே மரித்தீரேன். உங்களோட அன்பு ஈடு இணையல்லாத அன்பு. அந்த அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில
உங்களுடைய அன்பு ஊடுருவி பாயட்டும். உங்களுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். உங்களுடைய அன்பை அவர்கள் ருசிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். அருள்நாதர் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.